நமக்கு நியூக்ளியர் ஹெக்ஸாகிராம் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா நமக்கு வந்து நம்பர் 63 அப்படி வந்திருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஹெக்ஸாகிராம் பார்த்திருக்கோம். ஸோ அதுல என்ன வந்திருக்கு அப்படின்னா 63 வந்திருக்கு. ஹெக்ஸாகிராம் நம்பர் 63. ஸோ இதை வந்து எதை குறிக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஆஃப்டர் கம்ப்ளீஷன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குது. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன்ங்கிறது சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ ஒரு விஷயத்த நீங்க வந்து முடிச்சிட்டீங்க, ஓகே இந்த விஷயம் வந்து நான் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன், இனிமே ரிலாக்ஸா இருந்துக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து இருக்கக்கூடாது. எந்த விஷயம் நீங்க வந்து முடிச்சீங்களோ அதை வந்து அப்படியே நீங்க வந்து சரியா வந்து கவனமா பார்க்கல அப்படின்னா நீங்க பண்ணது இவ்வளோ நாளும் வேஸ்டா போயிடும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெக்ஸாகிராம் நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து எக்ஸாம்க்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாம்க்காக அவங்க ஆல்மோஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து அவங்க நல்லா வந்து திருப்பி இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணாங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து சூப்பரா எழுதுவாங்க. ஆனா நம்ம தான் ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சு அவங்க கூலா விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து வராது. ஸோ அதே மாதிரிதான் இப்ப நம்மளுடைய ஸ்டேட்டை, இப்ப நீங்க வந்து ஒரு விஷயத்த ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஓகே நம்ம வந்து இவ்வளவு தூரம் முடிச்சிட்டோமே நீங்க இருக்காம இன்னும் அந்த வேலை முடியற வரைக்கும் நீங்க வந்து எவ்வளவு கவனமா இருக்கீங்களோ அந்த மாதிரி இருக்கணும். வேலை முடிக்கிற வரைக்கும் மட்டும் கிடையாது, வேலை முடிஞ்சது ஆஃப்டர் கம்ப்ளீஷனும் நமக்கு இருக்கு. ஸோ அதனால பிஃபோர் கம்ப்ளீஷனும் சரி ஆஃப்டர் கம்ப்ளீஷனும் சரி நம்ம வந்து கான்ஷியஸாவும் இருக்க வேண்டிய பீரியட் அப்படிங்கிறது தான் இந்த ஹெக்ஸாகிராம்ஸ் நமக்கு வந்து சொல்லுது.